ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ நம்ம திருச்சியில் இருக்க திருவெண்ணைக்காவல் கோயிலை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த கோயிலோட ஸ்தல வரலாறு பார்க்கலாங்க. அம்பிகை காவிரியில் நீரில் லிங்கம் பிடிச்சு வழிபட்டாங்கங்க. சிவனு அந்த லிங்கத்திலேயே எழுந்தருளி அம்பிகைக்கு காட்சி தந்தாருங்க. அம்பிகையால நீரில் லிங்கம் உருவாக்கப்பட்ட ஸ்தலம் என்பதால் இது பஞ்சபூத ஸ்தலத்தில் நீர் ஸ்தலமாக திகழ்கிறதுங்க. பஞ்சபூதத்துல நீர் ஸ்தலம், மாங்கல்யம் பலம் அருளும் ஆலயம், பிரம்மனின் சாபம் நீங்கிய ஸ்தலம், யானை மற்றும் சிலந்திக்கு ஈசன் அருள் புரிந்த ஸ்தலம், அம்மையும் அப்பனும் குரு சிஷ்யராக இருக்கும் ஸ்தலம், சித்தராக சிவபெருமான் நேரில் வந்த ஸ்தலம், துவாரங்கள் வழியாக கருவறை அமையப்பெற்று நீருள் கருவறை இருக்கும் ஸ்தலம், காதில் அன்னைக்கு சக்கரம் இருக்கும் ஸ்தலம், ஜலசாபம் நீக்கும் ஆலயம், குபேரரின் அருள் தரும் ஆலயம். இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததுங்க இந்த திருவெண்ணைக்காவல் கோயில். இங்க ஒவ்வொரு நாளும் உச்சிக்கால வழிபாட்டு நேரத்துல அர்ச்சகர் அகிலாண்ட நாயகி சன்னதியில் இருந்து புறப்படுவாருங்க. அம்பிகை போல உடை அணிந்து கிரீடம் உத்ராட்சம் மாலை அணிந்து மலரும் நீரும் கையில் ஏந்தி 3ஆம் பிரகாரத்தை சுத்தி முழுமையாக வலம் வந்து இறைவன் சன்னதிக்கு சென்று தன்னையே அம்பிகையாக பாவித்து இறைவனுக்கு பூஜை செய்வாருங்க. அம்பிகையே ஐயனை வழிபடுவது கண்கள்ளா காட்சிங்க. இது அனுதினமும் இங்க நடக்குது. இந்த பூஜையில கலந்துக்கிட்டா மிக விசேஷங்க. சிலந்தியும் யானையும் சிவ பூஜை செய்த ஸ்தலமே திருவெண்ணைக்காவல். யானை பூஜை செய்த ஸ்தலம் இன்றும் தினமும் யானை வழிபாடு நடைபெறுகிறதுங்க. தினமும் நடைபெறும் உச்சிகால பூஜை மிகவும் சக்தி வாய்ந்ததுங்க. இந்த பூஜையில கலந்துகிட்டோம்னா சகல பாவங்களும் தீருங்க. முதல்ல யானைய வழிபட்டு போகணுங்க. கணவன் மனைவி ஒற்றுமைக்காகவும் விவசாயம் செழிக்கவும் தண்ணீர் பஞ்சம் ஏற்படாமல் இருக்கவும் இத்தல வழிபாடு மிக சிறந்ததுங்க. முருகப்பெருமான் அங்கார கோலத்தில் காட்சி தருகிறார்கள். அசுரனை காலில் அடியில் போட்டு அடக்கிய நிலையில காட்சி தருகிறார். எதிரிகளால் பாதிப்படைந்தவர்கள் முருகப்பெருமானை தரிசனம் செய்வது மிகவும் விசேஷங்க. குபேரன் பூஜித்த குபேரலிங்கம் ஜம்பு தீர்த்த கரையில இருக்குதுங்க. அதை வழிபடுவது ரொம்ப சிறப்புங்க. நான் பேசுங்கண்ணா. திருச்சி போறவங்க கண்டிப்பா இக்கோயிலை மிஸ் பண்ணாம கோயில் போய் இறைவனை வழிபட்டு அருள் பெற்று சிறப்புடன் வாழுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.